ஷோபின் மஞ்சுமேல் பாய்ஸ், அதாவது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கே ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படம் பார்த்துருக்கேன். அவர் கும்பலாங்கி சொல்லி நிறைய மலையாள படங்கள்லையும் அவர் டிரான்ஸ் அப்படின்னு அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பெர்ஃபார்மர் அவர் வர்றாரு. அப்புறம் சத்யராஜ் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து ரஜினியோட இது சிவாஜிக்கு நோ சொன்னவர், சூப்பரான ஒரு ரோலுக்கே நோ சொன்னவர், அவர் உள்ள வராரு அப்படின்னா எவ்வளவு சூப்பரான படமா இருக்கும் அப்படின்னு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா படமா ஆக்க போறாங்க, இவ்வளவு ஸ்டார் இருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. இதெல்லாம் வந்து தெரியறப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். லோகி மட்டும் அவரோட அந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ண லோகி. அதுக்கப்புறமா எப்படி விஜய் சைடு நாய்ஸை வந்து இது பண்ணுவாங்க. கண்டிப்பா விஜய் ரஜினி உள்ள வந்துட்டாங்கன்னா 800 கோடி 900 கோடி 1000 கோடி வாயிலே வடக்கலாம். வெல்கம் பேக் டு புக் டன் லிவிங். ஐ அம் நிவேதா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சூப்பர் ஹிட் மூவியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து இருந்தது. லைக் நிறைய பேர் வந்து ரிவ்யூ போட்டதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து போய் பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்பெக்டேஷன். இந்த படத்தை வந்துட்டு நான் போய் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற வரைக்கும் கூலினா வந்து அதில் ரஜினியோட படம் ஒரு இதில் வந்துட்டு மித்த ஆக்டர்ஸ் எதுவுமே இந்த இதை பற்றி எனக்கு எந்த ஐடியா எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இந்த மூவி வந்து நான் வந்து பார்த்தேன். அண்ட் எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத பர்சனுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற பர்சனோட ரிவ்யூ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு என்னோட வீட்டில் என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு மூவிக்கு வந்து ரொம்ப வந்துட்டு மூவினா ஜஸ்ட் ஒரு மூவி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பார்க்காம ஒரு மூவியை ஸ்டார்ட்லேருந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அந்த இதில் இருந்து என் கிரெடிட் வரைக்கும் வந்து உட்காந்து பார்க்குற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சடனாக வந்து ஸ்ட்ரைக் ஆனாங்க. ஸோ அந்த பர்சனே வந்துட்டு ஓகே அவங்களும் வந்து ரிவ்யூ பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு. ஸோ அது யாரும் இல்லை, அவங்க வந்து ராஜேஷ். அவங்க வந்து ஆர்ஜே அண்ட் மூவி லவர் புக் லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மூவி வந்து பார்த்தாங்க. நான் 0 எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தேன். ஸோ இப்போ எங்களோட இந்த இதில் வந்துட்டு இந்த மூவியை பார்க்குறப்போ லைக் இந்த மூவியோட இது வந்து எங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற பர்சனுக்கு வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, இல்லாத பர்சனுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மூவிக்கு வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு? கண்டிப்பாக ரஜினி படம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜா, குரு சிஷ்யன் அப்படின்னு லேட் 80s early 90s வந்து ரஜினி படங்களை பார்த்துட்டு வர ஒரு 90s கிட். மேபி நீங்கள் 2010 வந்த எந்திரன் தாங்க நான் பார்த்தா ரஜினியோட முதல் படம் அப்படின்ற ஒரு 2K கிட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கலாம். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த காம்பினேஷனே லோகேஷ் கனகராஜும் ரஜினியும் சேர்றாங்க அப்படின்னு ஒன்று ஜெயிலருக்கு அப்புறம் அதை விட ஒரு சூப்பரான ஹிட் கொடுக்கணும்னு ரஜினிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த அதர் சைட் லோகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா விக்ரம் வரைக்கும் அப்படியே மேலே போயிட்டு இருந்தவர், அப்புறம் மாஸ்டர், லியோ அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் அந்த படம் வந்திருந்தாலும் அவருக்கும் தன் பேரை மறுபடியும் நிலைநாட்டணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர். அது ஒரு ரீசன். மூன்றாவதா இன்னொரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னா அந்த மல்டிபிள் ஸ்டார் காஸ்ட். ஆமீர் கான் பற்றி அவர் ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்றத உலகத்திலேயே ஒரு மிகவும் பரிச்சயமான ஒரு இந்தியன் ஃபிலிம் பர்சனாலிட்டி. அவருடைய படங்கள் 3 Idiots, டங்கல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அவருக்கு ஃபாலோவிங்ஸ் இருக்குது. ஈஸியாக ஆமீர் கான் சொல்லிடுவாங்க. ஷாருக் கானுக்கு அப்புறம் ஆமீர் கான் தான் வந்து இந்தியாவில் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் இருக்காரு. அப்புறம் கன்னடத்து சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, அவர் சூப்பரான ஒரு டைரக்டர், அருமையான பர்ஃபார்மர், அவர் இருக்காரு. ஷோபின் மஞ்சுமேல் பாய்ஸ், அதாவது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கே ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு கொஞ்சம் படம் பார்த்துருக்கேன். அவர் கும்பலாங்கி சொல்லி நிறைய மலையாள படங்கள்லையும் அவர் டிரான்ஸ் அப்படின்னு அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பெர்ஃபார்மர் அவர் வர்றாரு. அப்புறம் சத்யராஜ் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து ரஜினியோட இது சிவாஜிக்கு நோ சொன்னவர், சூப்பரான ஒரு ரோலுக்கே நோ சொன்னவர், அவர் உள்ள வராரு அப்படின்னா எவ்வளவு சூப்பரான படமா இருக்கும் அப்படின்னு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா படமா ஆக்க போறாங்க, இவ்வளவு ஸ்டார் இருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. இதெல்லாம் வந்து தெரியறப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா ரீசெண்டா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த மோனிகா பாட்டு ரிலீஸ் ஆச்சு பாருங்க. அப்பதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். மோனிகா சாங் வந்து எங்க என்டையர் ஃபேமிலிக்குமே வந்து இன்ட்ரோ பண்ணது வந்து இவங்க தான். அடியன்.
என்ன கார் டிரைவில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை அப்போ தான் யூடியூப்பில் ஜஸ்ட் அப்படி ட்ராப் ஆச்சு. சரி இந்த பாட்டை எல்லாம் ப்ளே பண்ணலாமே அப்படின்னு ப்ளே பண்ணது தான். அப்போ நான் அந்த பாட்டை கேட்கல, ஐ மீன் பார்க்கல, கேட்க மட்டும் தான் செஞ்சேன். அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சது வாவ் என்ன ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் ஷோபின், இந்த பக்கம் பூஜா, 2 பேரும் போட்டி போட்டுட்டு இதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்காகவே நான் படத்தை பார்க்க போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் தான் இந்த படத்துடைய ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு. அதனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தை பார்த்தேன். முதல் நாள் ஒரு கேரக்டரே நீங்க விட்டுட்டீங்க. யாருக்கு? நாகார்ஜுனா. எனக்கு வந்து நிறைய பேருக்கு நாகார்ஜுனா பிடிக்கும். ஆனா நான் அவருடைய ஒரு சில படங்கள் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளவா வந்து அவர் வந்து சூப்பர் அவருக்காக பார்க்க போறேன் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை உண்மையை சொல்லணும். நானும் வந்து அவரோட மூவிஸ் வந்து ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தது கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா நான் அப்படியே இந்த நரம்பெல்லாம் கை நரம்பு புடைச்ச ரச்சகன் அதான் ஞாபகம் வந்து. மேபி அதனாலதான் வந்து அவ்வளோ பிரதல பாட்டுல எல்லாம் ஆடி இருப்பாரு. இன்பராகங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே 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 சரி. இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணம். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்பெக்டேஷன், எதுவுமே வந்து தெரியாது. இந்த மோனிகா சாங் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த படத்துல தான் இந்த சாங் இருக்குன்னு கூட எனக்கு வந்து தெரியாது. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு வார் 2 மூவி பார்க்குறதா இருந்துச்சு. அன்றைக்கி தான் வந்து வார் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கடுத்து அதில் நிறைய கொள்ளறுப்படி நடந்து என்னை ஏமாற்றி இந்த படத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி ப்ளே ஆகிறப்போ நமக்கு அந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க, யார் வந்து டேரக்டர் அதெல்லாம் பார்க்குறப்போ தான் ஓகே லோகேஷ் கனகராஜ் தான் டேரக்டர் போல. ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அங்கே போய் பார்க்குறப்போ தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. நீங்கள் ஆனால் ரித்திக் ரோஷனை பார்க்கறதுக்காக தான் போனீங்க தேட்டருக்கு. ரித்திக் ரோஷன் வந்தார், எரும மாட்டு பால் விளம்பரம் பண்ணார், ஜில்லடி விளம்பரம் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன வந்து உங்களுக்கு பார்த்துட்டீங்க, கூலியும் பார்த்தாச்சு. கூலி பார்த்தது வந்து இப்போ நமக்கு எப்படி இருந்தது அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். சரி பார்த்துக்கலாம் வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களோட. சரி, எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்ததுக்கு எப்படி இருந்துச்சு அதான் நீங்கள் கேட்குறீங்கன்னு தோணுது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கறது வந்து ஒரு கத்தி மேல் அடக்கிற மாதிரி. அது வந்து 2 பக்கமும் ஒர்க் ஆகலாம். ஒன்று எக்ஸ்பெக்டேஷனோட ப்ரெஷராக இருக்கலாம், மீன் நல்லா இருக்கலாம், அதுக்காகவே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு அது ரொம்பவே நல்லா இருந்தாலுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோ ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சமீப காலங்களில் மேபி ஒரு லாஸ்ட் 10-15 இயர்ஸில் வந்த ரஜினி படங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த படம் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பேட்டை, ஜெயிலர், டு சம் எக்ஸ்டென்ட் காலா, கபாலி, அதுக்கப்புறம் மற்ற படங்கள் எதுவுமே வந்து ஒரு படம் எந்த இதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. காலெல்லாம் ஓகே அட்லீஸ்ட் வேற ஷேட்ல காமிச்சிருந்தாரு நம்ம ரஜினியை. ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த படத்தை நான் வச்சிருக்கேன். லோக்கியோட ஃபில்மோகிராஃபியுமே பார்த்தீங்க அப்படின்னா கைதி த பெஸ்ட் சோஃபார், அது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் மாநகரம், அப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் மிச்சம் சுச்சாங்க படங்கள். இந்த லியோ, மேபி மாஸ்டர் கூட ஓரளவு சேர்த்துக்கலாம் அந்த ஒரு லிஸ்ட்ல. இந்த லியோவும் கூலியும் வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு சின்ன ஹீரோஸ்ல ஸ்டோரி தான் என்னுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த லோக்கி மட்டும் அவரோட அந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஒரு ஃபோக்கஸ் பண்ண லோக்கி. அதுக்கப்புறமா எப்படி விஜய் வந்து இது பண்ணுவாங்க. கண்டிப்பா விஜய் ரஜினி உள்ள வந்துட்டாங்கன்னா 800 கோடி 900 கோடி 1000 கோடி வாயிலே வடை சுடுவாங்க நிறைய பேர். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷருக்காகவே நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்கலாம். அதனாலேயே அந்த ப்ரெஷராலேயே வந்து அவருடைய கைகள் கட்டப்பட்டு கொஞ்சமே இல்லை நிறையவே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் மாற்றம் செஞ்சிருக்கலாம். அதனாலே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த படத்துல வந்து சரி ஒர்க் ஆகிற விஷயங்கள் வந்து முதல்ல சொல்லிடலாம். கண்டிப்பா வந்து ரஜினி படம் அவருடைய கேரக்டர் வந்து சரியா எழுதப்படலனாலும் ரஜினி அவருக்கு கொடுத்ததை அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. சிக்கி 2 சாங்ல அவர் வர்ற அந்த ஒரு இந்த எப்படி சொல்றது, அவருடைய இந்த ஓவரால் காஸ்டியூம், அவர் அதை ப்ரெசென்ட் பண்றது, அதெல்லாம் ஒரு 50 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. அதை பற்றி சொல்றதுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு சன்கிளாசஸ் போட்டுட்டு அவர் பண்ற டான்ஸ் மூவ்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ப்ரீ இன்டர்வல்ல ஒரு லுக் ஒன்று விட வருவாங்க, அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் ப்ரீ இன்டர்வல்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்லையுமே அந்த ஒரு விண்டேஜ் ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் கான்ஸ்டியூட் போயிருந்தாங்க. அப்புறம் சிங்கிள் ஷாட்னு தெரியல, பட் ரொம்ப டைட் க்ளோஸ்அப்ல ரஜினி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார், பேக் ஸ்டோரி சொல்லுவார், அதுலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு ஜெயிலர், பேட்டையில எப்படி நம்ம நெல்சனும் கார்த்தி சுப்ராஜும் எவ்வளோ வந்து சூப்பராக காமிக்க முடியும் அவ்வளோ சூப்பராக காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு லோக்கி ரஜினியை வந்து நான் காமிக்கணும்னு மெனக்கிடவே இல்லை. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது, அந்த பாசிட்டிவ்லையும் ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு. அப்புறம் ரஜினியோட ஒரு படிக்கு மேலே சொன்னா ஷோபின் தான். இதை வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா
அந்த இதில் ஆக்ட் பண்ணியிருந்த எல்லாருமே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க, என்ன நீ இப்படி வந்து நடிக்கணும்னு சொன்னாங்களோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா ஷோபினுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டதால அவருடைய கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சு போயிருந்தது. அவருமே எப்படி நம்ம ஃபகத் ஃபாசில மாலிவுட்ல இருந்து அந்த ஃபகத் ஃபாசில நம்ம எப்படி நடி பறக்கன்னு சொல்றோம், அதே மாதிரி இவருமே நிறைய தமிழ் படம் நடிச்சா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துடலாம். ஆனா அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் லோக்கி படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு படமா இருக்கும். அது சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அப்புறம் எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்துலையுமே வந்து டெக்னிக்கலா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம ரொம்ப அழகா நமக்கு காமிச்சிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அந்த ஃபீல் வந்து இருக்கும். லியோலலாம் வந்துட்டு அந்த கார் சேசிங் அந்த மாதிரி சீன்லாம் வந்து பார்க்குறப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஹாலிவுட் மூவிஸ் வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ அந்த மூவி வந்து பார்க்குறப்போ நமக்கு ஹாலிவுட் டச் வந்து அதில் இருந்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வந்து கொஞ்சம் 80ஸ்ல அந்த ரஜினியை வந்து காமிச்சிருப்பாங்க. கதையுமே வந்து 80s அந்த கதை அந்த மாதிரி தான் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனால் அதில் நிறைய அப்படி இந்த கேரக்டர் அப்படி கொண்டு வந்து தேவையில்லாம கேரக்டர் நிறைய உள்ள கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் த்ரில்லர்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னமோ வந்து ட்ரை பண்ண மாதிரி எனக்கு வந்து இருந்தது. லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி, அந்த ரிவெஞ்ச் வந்து சிம்பிளாக வந்து இப்படி வந்து முடிச்சிருக்கலாம். அவர் நான் வந்து இப்படி கொண்டு போகிறேன் அப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி நிறையா நான் உனக்கு பிளாட் ட்விஸ்ட் வந்து காட்டுறேன், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் காட்டுறேன், அந்த மாதிரி வந்து அவர் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சிம்பிளான நாட்டை வச்சுட்டு அழகாக கதை சொல்லி கடைசியில் வந்து யாரும் பெரும்பாலான எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ சிம்பிளாக இல்லை. ஒரு சிம்பிள்னு சொன்னாலே ராஜமௌழி தான் ஞாபகம் வருது. அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஒன் லைன்ல ஒரு உள்ளங்கையில கூட எழுதலாம் ஒரு கதை என்ன அப்படின்ட்டு. ஆனால் அதை எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிப்பாரு, எவ்வளோ சுவாரஸ்யமாக காட்டுறாரு அப்படின்ட்டு. இவரோட லோக்கியோட கைதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளான சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். இந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து கொண்டு போகணும், அதுக்கு நடுவில் வந்து அவருடைய பொண்ணையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து எமோஷனல் கண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கார்த்தி மேலே நம்மளுக்கு வந்து ரொம்பவும் அப்படியே அவரோட சேர்ந்து நம்மளும் அந்த லாரி ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவரோட பொண்ணு அழும்போது நம்மளுக்குமே வந்து நம்மளையும் அறியாமல் அப்படியே சேர்ந்து அழுகிற மாதிரி ஒரு இருக்கும். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கண்ட் வந்து இந்த படத்தில் இல்லை சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த மூவியில் வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டோரி வந்து நீ இப்படி ரொம்ப பெருசாக வந்து ஹைடெக்காக எடுக்கணும், எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு இல்லை. அதை வந்து ஒருத்தவங்க ஆடியன்ஸ் வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி வந்து அது யதார்த்தமாக வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் வந்து ஒரு மூவி என்னை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து ஒரு மூவிக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி நான் உனக்கு வந்து பிளாட் ட்விஸ்ட் கொடுக்குறேன், எல்லாரையும் வந்து பேச வைக்கணும், அந்த மாதிரி பண்ணுறதை விட ஒரு நீட்டாக ஒரு கதை வந்து கொண்டு போய் அந்த கதையில் வந்துட்டு ஒரு பிளாட் ட்விஸ்ட், ஒரு 2 பிளாட் ட்விஸ்ட் இவர் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தா கூட இந்த மூவி வந்து நீட்டண்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். இவர் வந்து நிறைய அந்த வயலன்ஸ் அந்த மாதிரி சீனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து இருந்தது. அது வயலன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாரு. ஆனா எதுக்கு வந்து 18+ சொன்னாருன்னா இது வரைக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஜெயிலர் படமே அந்த இது நீங்க நோட் பண்ணீங்களா சொல்லிட்டு தெரியல, இந்த மூவில வந்துட்டு ஃபுல்லுமே அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரத்தம் தெரிக்கிறது எல்லாமே வந்து அந்த காரோட பஸ்பம் ஆகுது, அப்படியே அந்த சேர்ல உட்காந்தானே பஸ்பம் ஆகிறது. சரி, இந்த வீடியோ முன்னாடி சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லர் நிறைய இருக்கு இந்த வீடியோல. படத்தை பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. நான் வந்து படத்தை இன்னும் பார்க்க போறேன், கதை தெரிய வேணாம். இந்த வீடியோ வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்கள கொல்றப்போ ரொம்ப வந்து வயலண்ட்டாக வந்து அவங்க கொல்றப்போ அந்த காரில் வந்துட்டு இது மேபி வந்து மைனராக வந்து இருக்கலாம். எனக்கு வந்துட்டு இது ஓகே, மித்த மூவிஸில் நான் அந்த மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கொல்றப்போ அந்த கார்ல இருக்கிற அந்த விண்டோல வந்து அந்த பிளட் அப்படியே தெரிக்கிற மாதிரி ரத்தம் தெரிக்க இருக்க படம். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல இருக்க அளவுக்கு வயலன்ஸ் இந்த படத்துல இல்லை. ஜெயிலர்லாம் தலையை துண்டா வெட்டுவார் நம்ம தலைவர், அதுக்கே 18+ கொடுக்கல. இவர் லோக்கி எதுக்கு கேட்டு வாங்கினாரு, கேட்டு வாங்கினதுக்காகவே வந்து நிறைய பேர் அவங்க எல்லாரையும் ஃபேமிலியோட கூட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை இந்த படத்துல. அப்படின்னவே நம்ம உட்காந்து ஸ்க்ரீன்ல 2-3 சின்ன பசங்க வேணு கத்திட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன கேட்டகரி தெரியல. ஸோ மேபி அதுவும் ஒரு இல்லை, ஒரு UA வாங்கியிருந்தாரு அப்படின்னா ஒரு இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஆங்கிள் வந்து பெனிஃபிட்டா இருந்திருக்கும் கண்டிப்பா. அப்புறம் இன்னொன்று நான் எனக்கு பிடிக்காத எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொல்லியிருந்த ஆமீர் கானுடைய லெகசி என்ன அப்படின்ட்டு, அவரை கொண்டு வந்து ஒரு பீடி விளம்பரத்துக்கு போற மாதிரி போட்டு நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போற மாதிரி கூட்டு போய் வந்து ஆமீர் கான்
ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாயை வந்து கூட்டு வருவார். கூட்டு வந்துட்டு அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஹைடெக்கான ஸ்மோக்கிங் பீடியில் சிறந்தது கணேஷ் பீடியா பூமாத் பீடியா அப்படின்னு பட்டிமன்றம் தான் வைக்கல, அந்த அளவுக்கு பீடியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட ரோலே இல்லை ஆக்சுவலா. ஆமா, அவரு ஆடியோ லான்ச் ஒன்று சொல்லியிருந்தாரு, நான் ரஜினி படம்னு சொன்ன உடனே கதையை கேட்கவே இல்லை அப்படின்னா அப்புறம் நம்பல. அது எப்படி இவ்வளோ பெரிய ஆளு கதையை கேட்காம அட்லீஸ்ட் எனக்கு என்ன ரோல், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கேட்டா ஒத்துக்கணும்ல, அது இல்லாம வந்து ஒத்துட்டு இருக்காரு. அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு பழி வாங்குற பார் அப்படின்னு நம்ம லோக்கி வச்சு செஞ்சிருக்காரு நம்ம ஆமீர் கானை. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் தலை வச்சு படுப்பாருன்னு தெரியல, அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே மழை நடிச்சிட்டாங்க. அவரை உபேந்திரா ஸ்கூல் குழந்தை மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த ஷார்ட்ஸ் அவரோட ஹைட் அந்த இது எல்லாத்தையும் வந்து இது பண்ண மாதிரி எனக்கு வந்து இருந்தது. உபேந்திராலாம் எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு, அவரு சூப்பர் டைரக்டர் ஆக்டர். அவரை வந்து ஒரு செட் பீஸ் மாதிரி, ஆக்ஷன் செட் பீஸ் மாதிரி, அண்ணா நான் அடிக்கிறேன்னா அவதான் டைலாக். என்னன்னாலும் சொல்லு நான் பண்றேன் உனக்கு அவ்வளவுதான். டவுட் வேற வந்துச்சு எனக்கு. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பிளாஷ்பேக்லயும் நம்ம உபேந்திரா அதே மாதிரி தான் இருக்கிறாரு, ஒரு மிட் 40s மாதிரி. இப்போ இருக்கிறதுலயும் மிட் 40s மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா, இல்லாட்டி அவர் வந்து என்று மார்க்கண்டேயா இருக்காரா அதுவும் தெரியல நம்மளுக்கு. நம்ம பார்த்த தியேட்டர்ல வந்துட்டு ரஜினிக்கு வந்து ஹைப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரஜினிக்கு அடுத்து வந்து ஹைப் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் வந்து நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நம்ம பார்த்து பெங்களூர், அது ஒரு ரீசன். பெங்களூர் ஆப்வியஸ்லி கன்னட ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவருக்கு வந்து நிறைய கைதட்டு இருந்தாங்க. இது நம்ம பார்த்ததுல இன்னொரு எங்களுக்கு வந்து ஒரு டிராபேக் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்த அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கல. ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கிரேசியா வந்து போய் டான்ஸ் பண்றது அந்த இதை வந்துட்டு நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி போய் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் கடந்த 10 வருஷமா நான் இந்தியாவில் ரொம்ப படம் பார்க்கல. அதுவும் நான் வரும் சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போதுலாம் இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. சரி, இந்தியாவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறோம், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நம்ம பார்த்த இடம் அப்படி, பார்த்த நாள் அப்படி, பார்த்த ஆடியன்ஸ் அப்படி. மேபி நம்ம ஒரு வேற ஒரு செட்டிங்கில் வேற ஒரு தியேட்டர் வேற லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஆழமா எழுதுறீங்களோ, அவங்கள பத்தி நிறைய சொல்றீங்களோ, அப்போதான் வந்து அந்த கேரக்டர்ஸோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியும். மூவின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டர்ஸ் தான். அது என்ன ஜானரா வந்து நம்ம கொண்டு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி லைன் வந்து பிளாட் என்ன மாதிரி கொண்டு போறோம்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து இந்த மூவில வந்து மெயினா லேக் ஆன மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஷோபின் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு அவர் கொஞ்சம் பேக் ஸ்டோரி எல்லாம் காமிச்சு அவர் எப்படி வந்தாரு, இப்ப என்ன பண்றாரு, என்ன ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு ஃபுல் ஆர்க் அவர் காமிச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஒரு ஒய்ஃப். மற்றபடி ரஜினி உள்பட வேற யாருக்குமே வந்து நல்லா மெனக்கெட்டு எழுதலை. சர்ஃபேஸ் லெவல்ல தான் அவர் கூலியா இருந்தாரு, அவ்வளோ கேன்சல் ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு, என்ன ஆனாரு, யார் இந்த 18 பேர் எப்படி வந்தாங்க, எப்படி அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கு, என்ன ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்கும் ஒண்ணுமே எழுதல. அதே மாதிரி தான் சத்யராஜுக்கும் சரி, நாகார்ஜுனாவுக்கும் சரி, அமீர்லாம் சொல்லவே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அவனோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க, ஏன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு சரி எனக்கு அந்த மூவி பார்த்தப்பவே எனக்கு வந்து அது இன்ன வரைக்கும் புரியல, எப்படிடா ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஏன்னா இவர் வந்து நான் வந்து டோட்டல் வந்து ஆர்ஃபனா எனக்கு யாருமே இல்லாம வந்து வந்தேன், இவன் தான் வந்து என்னோட லைஃபே சேவ் பண்ணாரு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எப்படி சேவ் பண்ணாரு அந்த இதே வந்து அதுல காட்டல. அவர் ஓரளவுக்கு லோக்கி வந்து இதே மாதிரிதான் வந்து கார்த்தியும் டில்லியா ஒரு கதை சொல்லுவாரு, பேக் ஸ்டோரி சின்னதா சொல்லுவாரு. ஆனா அந்த சின்ன சொல்ற கதையே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். அவர் மேல இன்னும் வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு லைஃப் அதிகமாயிடும். ஆனா அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ரஜினி வந்து சொல்றாரு தனி பேக் ஸ்டோரியை. ஆனா ஒன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடும் இல்லை, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பும் இல்லை, அதை வந்து புரியவும் இல்லை நம்மளுக்கு, அதை வந்து லைத்து பார்க்க முடியல. இப்போ இன்னொன்று வந்துட்டு நம்ம கைதி படம் பார்க்குறப்போ அதில் கார்த்தி வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல, ஒரு நார்மல் கேரக்டர். அது நம்ம பிரியாணி அப்படி சாப்பிட்டு இப்படி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஊர் காட்டாம தான் இருந்தார் அவரு. நம்ம வந்து அது மூவி பார்க்குற ஒரு ஃபீலே வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக இருந்திருக்காரு. அந்த நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவரோட குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வந்து என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்கும், அது வந்து யூனிவர்சலான திங்கு. அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அழகாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாரு. அது வந்துட்டு இந்த மூவியில் அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற எமோஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இல்லை. இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு அந்த இது வந்து காட்டியிருப்பாங்க. பட் அந்த சென்டிமெண்ட்டே அங்கே வந்து தேவையே இல்லை. அதை வந்து நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து இன்னும் ஒரு ஸ்பாய்லர்னு சொல்லணும்னா, அவருக்கு ரஜினிக்கு வந்து அவருக்கு தனக்கு குழந்தை இருந்தது தெரியுமா, அந்த குழந்தை இருந்த குழந்தை எங்க ஆச்சு, என்ன ஆச்சு அது தெரியுமா, அதை பத்தி அவர் 30 வருஷமா யோசிக்கவே இல்லை, யார்ட்டையும் கேட்கவே இல்லையா.
இதே மாதிரி தான் பேட்டையில ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ரஜினியோட குழந்தை மாதிரி ஒன்று காமிச்சு அப்புறம் வில்லன்ற மாதிரி ஏமாத்திருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். ஆனா இந்த படத்துல கடைசியில வந்து தேவையில்லாம அதையெல்லாம் போட்டு அப்புறம் அவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரியுமே வந்து அவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தெரியல. ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் அவங்க மகளாவரங்களுக்கும். அவர் வந்து அவரோட பொண்ணுக்காக இதுல வந்து என்ன பண்ணாருன்ற மாதிரி தான் எனக்கு வந்து பொண்ணுக்காக இருந்துச்சு. பண்ணாரா? ஆனா அவரு கதை படிப்பா பொண்ணுக்காக ஒன்றும் பண்ணல. அவர் பொண்ணு இருக்கதே தெரியலன்னு தான் சொல்லணும். ம். அவரு ஃப்ரெண்டுக்காக பண்ணியிருக்காரு. ஆனா ஃப்ரெண்டுக்காக பண்ணதுக்கு என்ன ஒரு வேலிட் ரீசன்? நம்ம பாட்ஷால பாத்தீங்கன்னா அழகா காமிச்சிருப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, அவருக்கும் சரண்ராஜுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, எதனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னு நல்லா பண்ண முடிஞ்சது. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு எதுவும் இல்லை. கனெக்டிவிட்டி, ஒரு ஃபீல் எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ இதுல வந்து இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆம், ரஜினியோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அங்கே அந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு திங்கே வந்து தேவை கிடையாது அவருக்கு. அதில் ஒரு சீன் வந்து வரும், ரஜினிக்கு வந்து இந்த மாதிரி அவரே வந்து அதை வந்து சொல்லுவார் ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஃபேமிலியா இல்லைன்னா என்னோட கூலிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னோட கூலிங்கில் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன், என்னோட ஒய்ஃப் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார். இது வந்து எனக்கு அவர் எக்ஸ்பிளிசிட்டா வந்து காமிச்சிருந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ தோணுது. என்ன பண்ணாரு 30 வருஷமா கூலிங்களுக்கு? என்ன பண்ணாரு? ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவர் என்ன ஏதோ கொலை பண்ணாரு பண்ணாரு, அப்படின்னாங்க. கூலிங்களுக்கு ஏதாச்சும் நடந்தா நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகாசன் தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சடனா அந்த கூலி நம்பரை வந்து சொன்னோன்னே இவர் அப்படியே ஹைகோ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சாங்க. ஆனா அவரோட பொண்ணுக்கு இவர் லாஸ்ட் வரைக்கும் ஒண்ணுமே, எண்ட் வரைக்குமே வந்து நான் தான் உன்னோட அப்பா அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம ஓகே நீ அங்கிளாவே இருந்துக்கிறேம்மா அந்த மாதிரி வந்து போனாரு. ஸோ இவர் வந்து he failed as a father அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி இருக்கிற கேரக்டர் வந்து, இது என்னோட ஒப்பீனியன். யூஸ்வலாகவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஹீரோ மூவிஸ் வந்து பிடிக்காது. மார்வலாக இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும், அதில் வந்துட்டு அவங்களோட பார்ட்னராக இல்லாட்டியும் வந்து மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நான் வந்து மக்களை தான் சூஸ் பண்ணுவேன், பார்ட்னர் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி சூஸ் பண்ண மாட்டிங்கன்னா எதுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகணும், எதுக்கு ஒரு பர்சனை வந்து ஹர்ட் பண்ணணும், எதுக்கு அவங்க வந்து சாகணும், அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. சரி, இவ்வளோ வந்து ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் சொல்லிட்டு நடுவில் விஷயம் சொல்லுவோம். நம்ம அனிருத் வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் கதை அவருடைய அந்த களம் வந்து சரியாக செட் ஆகாத காரணத்தால தான் அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியல. ஜெயிலரில் வந்து எப்படி அழகாக எழுதியிருந்தார் நெல்சன் வந்து அவருக்குன்னு மாஸ் மூமெண்ட்ஸ் சூப்பராக செட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ வந்து அந்த அனிருத்தோட பிஜிஎம் வந்து தூக்கி காட்டுச்சு. ஆனால் இந்த படத்தில் மேபி 1 or 2 சீன்ஸ் ஒர்க் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா இல்லை. ஏன்னா அங்கே ஸ்க்ரீன்லேயும் ஒன்றும் இல்லாததால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா லைட்டு பார்க்க முடியல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ இது லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம ரஜினியோட படம், ரஜினியை வச்சு நாங்கள் வந்து இங்கே படம் எடுக்கணும் பாரு. ஸோ இதை வந்து பார்க்குறப்போ நம்ம ரஜினியை வந்து அவரோட அந்த ஸ்டைலு அதை மட்டும்தான் அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம தேட்டரில் அதை பார்த்தோம். அதுவே வந்து அது பார்த்துருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. ஜெயிலரில் அதானே காமிச்சாங்க, அவர் அந்த சுருட்டு பிடிக்கிறது, அப்புறம் அந்த கண்ணாடியை போடுறது எடுத்து போடுறது, அதுவுமே இங்க பஞ்சம்ன்ற நானு. மேபி 1 or 2 சீன்ஸ் தான், வேற ஒன்னும் இல்ல சொல்ற மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ரஜினியோட ப்ராப்பர் ட்ரீட்டா கறி எது கத்தாரு, அவர் பிரியாணி போடணும்னு அதுக்காக எடுத்துருக்காரு. அந்த பிரியாணியும் காமிக்கல. ஏன்னா லோகே படத்துல பிரியாணியை காமிச்சிருவாங்க, அதையும் காமிக்கல அப்படின்ற மாதிரி அந்த சீன்ல காமிக்கல. நான் அதுக்கப்புறம் ஒரு சீன்ல காமிச்சாங்க, கிண்டிட்டு இருந்தாங்க, பிரியாணி கிண்டிட்டு இருந்தாங்க. இந்த சீன் சொல்றப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த மூவில எனக்கு இன்னொரு இவங்க சொசைட்டிக்கு வந்து இந்த மெசேஜ் சொன்னது வந்து பிடிச்சிருந்துச்சு. லைக் ட்ரிங்க் வந்து பண்ணக்கூடாது. ரஜினி வந்து இதை வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்டல் மாதிரி வந்து வச்சிருப்பாரு. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருப்பாரு. இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி வந்து ரஜினி வந்து இது பண்ணியிருப்பாரு. பட் எனக்கு இன்னொன்று இது ரொம்ப எனக்கு அந்த மூவி தேட்டரில் இருக்கும்போதே இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்ருதிகாசனா அந்த கேரக்டர்ன்ற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ப்ராப்ளம் வரப்போ வந்துட்டு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போ வந்து இன்னொரு கேரக்டர் தான் வந்து சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. ரச்சிதா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தன்னுடைய கணவரையும் தானே சேர்ந்து காப்பாத்துறாங்க. ஆமா, சேவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கணவரை வில்லனை வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. அது நல்ல பாசிட்டிவ் ஷேட்ல இருக்க விமனை வந்து கொஞ்சம் தம்பியா காமிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி வந்து டிப்பிக்கல் தமிழ் மூவி மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த ஃபீமேல் லீட் வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் பண்ணி நிற்காம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் எண்ட் சீன் அந்த கிளைமேக்ஸில் கூட ஸ்ருதிகாசன் வந்து கால் பண்ண போவான். நான் வந்து ஆக்சுவலாக அங்கே என்ன நினச்சேன்னா, ஓகே நானே பார்த்து அப்படியே எல்லாரையும் அடிப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு நினச்சேன். கால் பண்ணிட்டு ரச்சிதா மாதிரி இவங்களும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்க நீங்க. ஆனால் லாஸ்ட் முக்கியம் முடிச்சிட்டாங்க. கால் பண்ணிட்டு ஏதோ உங்களோட கூலி நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பா. ஸோ எனக்கு அந்த சீன் வந்து தெரியல, எனக்கு அந்த இது வந்து பிடிக்கல இந்த மூவியில். ஓகே, இந்த மாதிரி ஆங்கிலாம் நான் கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து நிவேதா மாதிரியான அவங்க தான் அந்த ஒரு விமனை வந்து எப்படி காமிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம். இப்போ சமீப காலங்களுக்கு நிறைய படங்களில் வந்து வேற வேற ஸ்டேஜில் காமிச்சு வராங்க. ஆனாலும் இந்த மாதிரி படங்களில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாதிரி விஷயங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. சரி, லோகேஷ் கனகராஜோட ஃபில்மோகிராஃபியில் இந்த படத்தை நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கைதி, மாநகரம், விக்ரம், மேபி மாஸ்டர் கொஞ்சம் அதில் போட்டி மேபி 4 இடத்துக்கு வரலாம். அந்த 5, 6ல் தான் அந்த லியோவா இல்லை கூலியா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குது. அதே மாதிரி ரஜினியுமே கடந்த 10-15 வருடங்களில் இந்த படம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் இது எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இந்த படம் ஒரு குட் ஸ்டாண்டர்ட் ஃபில்ம் ஃபார் காமன் ஆடியன்ஸ் டு வாட்ச் இட் ஒன்ஸ். இந்த படத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து மேபி என்ன காரணத்தாக வந்து இல்லை ரொம்ப மோசம், ரொம்ப மொக்க, நிறைய லாஜிக்கல்லி லூப்போஸ்லாம் இருக்க தான் செய்யுது, லாஜிக் மிஸ் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது கேரக்டர். இருந்தாலுமே வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே ஓரளவு கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் இருக்கும். மேபி 1 or 2 சீன்ஸ் வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல ஞாபகம் வருது எனக்குலாம், அந்த ரஜினி அந்த வெட்டுறது, அப்புறம் அந்த பாட்டு சீன்ல வர்றது, அவருடைய அந்த ஓவரால் காஸ்டியூம் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. சூப்பரா இருக்க போகுது, சூப்பரா இருக்க போகுதுன்னு அப்படியே நல்லா கொண்டு போயிட்டு அப்புறமா நிறைய ஏதோ எலிமெண்ட்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மிக்ஸ்அப் பண்ணி என் பண்ண மாதிரி வந்து இருந்தது. ஆமா, ஓவரால் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம், பார்க்க கூடாத படம் கிடையாது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு ரஜினி ஃபேன் பிளஸ் அ குட் மூவி லவர் அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ கூட நான் பேட்டை, ஜெயிலர் அகைன் லாஸ்ட் 10-15 சொல்கிறேன். பேட்டை, ஜெயிலர் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எங்கே ஆரம்பிச்சாலும் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியும். ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி பார்க்க முடியுமா இன்னொரு தடவைனா அது ஒரு கேள்விக்குறி தான். இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கதை தான் இல்லை. கதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இல்லை, கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டோரி லைனே வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் த்ரில்லரை வந்து இந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த மூவி பார்க்குறப்ப நமக்கு அப்படி ஓகே ஓகே ஒரு நோவிஸ் மாதிரி அட்டெண்ட் மாதிரி ஆனா எஸ்டாப்லிஷ் ஆயிரு. ஓகே, இப்போ நான் விக்ரம் படம் பார்த்தப்போ எனக்குலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா. இப்போ நான் யூஜி எனக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு செமஸ்டர், அது முன்னா நைட் ஷோ வந்து போய் பார்த்தோம். நாங்கள் எக்ஸாம்க்கு நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது கூட இந்த மூவி செம்மையாக இருந்துச்சு தெரியுமா விக்ரம். அந்த கதையை வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி அதுலேயே நிறைய பிளாட் ட்விஸ்ட் வந்து இருக்கும் விக்ரம் மூவிலுமே, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதுலயும் வந்து அந்த மாதிரி பிளாட் ட்விஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுல போட்ட மாதிரியே இதுலயும் போட்டிருக்காரு, ஜெயிலர் இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காரு. தன்னுடைய பழைய படங்களே கொஞ்சம் மறுபடியும் தூசு தட்டி கொஞ்சம் அப்படியே பட்டிட்டிங்க பார்த்து போட்டிருக்காரு. ஆனா விக்ரம்ல வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம கமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, அந்த கேரக்டரை தான் வந்து நம்ம பார்க்கணும். என்னதான் நான் டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே கமலை வந்து ஒரு கமலா காமிக்காம அந்த கேரக்டர்ல ஆமா அது வந்து கொஞ்சம் பொருந்தி இருந்து. ஆனா இந்த இதுல வந்து ரஜினிகாந்த் வச்சு ஒரு மூவி பண்றேன், ரஜினியோட மூவி இது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அப்படி பண்ணியிருந்தா கூட ஜெயிலர்ல காமிச்ச மாதிரி நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் காமிச்சு எல்லாம் சில்லறை சாரோட மாதிரி வச்சுக்கலாம், அதுவும் பண்ணல. சரி, கதையும் கொஞ்சம் ஒழுங்கா நல்லா சுவாரஸ்யமா ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி எங்கேஜிங்கா பண்ணலாம், அதுவும் பண்ணல. சரி, ஓகே, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அப்படி இருக்குது இந்த படம். இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபில்ம், நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். குடும்பத்தோட சேர்ந்து பார்க்கலாம். மேபி ஒரு 10 வயசுக்கு அப்புறம் இருக்க பசங்கள்லாம் அவ்வளோவா பயப்பட மாட்டாங்க. இருந்தாலும் நிவேதா வந்து குத்துறப்பெல்லாம் ஊன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வீக் ஹார்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்காது தெரியுமா? ஹிட் அதுக்கப்புறம் அந்த மூவி நேம் எனக்கு சடனா வர ஹிட் தான். ஹிட் இப்போ ஹிட் 3 வந்துச்சு. இன்னொரு மூவி அது நிறைய
சதாக் சதாக் இருக்குமா? சா சா ஓ அதெல்லாம் பாத்துக்கீங்க. நான் சின்ன வயசுல அதெல்லாம் நார்மலா நானும் எங்க ஃபேமிலியா உட்காந்து பாக்குறப்போ அதெல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு அதை வந்து பாக்குறப்போ நைட் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. டீனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற, நிவேதாவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. சரி, நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அது இந்த ரெட்ரோ சாங்ஸை கொண்டு வந்ததே இப்போ சமீப காலங்களில் நம்ம லோக்கி தான். அந்த கைதி படத்தில் கொண்டு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமே ஒரு 2 படங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு. எப்போ நம்ம ஆதி ரவிச்சந்தர் குட் பேட் அகைடா அதை போட்டு நான் போடாம பாரு ரெட்ரோ பாட்டுன்னு முழுசா போட்டு தாக்குனாரு. போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த படத்தில் தேவையே இல்லாமல் ஒரு அந்த கல்லூரி வாசலில் வர்ற லைலா காலேஜ் லைலா அப்படின்னு பிரசாந்த் கொண்டெல்லாம் போட்டு இல்லை குடிங்கெல்லாம் போட்டு ஆடுவார். எதுவுமே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக தெரியல. ஆமா, அது அஜித் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. பூஜா பட்டு தான் வந்து ஹீரோயினா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு தேவையில்லாம அதுக்கு ரஜினி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா லோக்கி? அடுத்த படம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இதுல மெயின் வில்லன் யாருன்னு கேட்டா நான் ரஜினியை தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவரோட குடும்பத்தையே வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனா நம்ம நார்மலா வந்துட்டு இதுல வில்லன் கதையில ரஜினி வில்லனா இந்த படத்துக்கே ரஜினி வில்லனா வித்தியாசம் இருக்குது. கரெக்ட். ஓகே, நீங்க என்ன சொல்லுங்க சொல்லி நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க. கேரக்டர் ஓகே ஓகே. இப்போ நம்ம படத்தை நார்மலா வந்து பாக்குற மாதிரி, இப்போ என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ட்விஸ்டடா வந்து யோசிக்காம நார்மலா இப்படி பாக்குறப்போ நமக்கு 3 வில்லன்ஸ் வந்து இதுல இருக்காங்க. ஸோ அந்த 3 வில்லன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த வில்லன் வந்து கரெக்டா காமிச்சிருந்தாங்க, எந்த வில்லன் உங்களுக்கு வந்து ஓகே செம்மையா வந்து பண்ணியிருந்தாங்க? ஆப்வியஸ்லி ஷோபின் தான். என்னதான் அந்த லேயர், அதாவது ஹைரார்கி வைஸ் பாத்தீங்கன்னா ஷோபினுக்கு மேல நாகார்ஜுனா இருக்காரு, நாகார்ஜுனாக்கு மேல வந்து நம்ம அமீர் கான் இருக்காரு, அமீர் கானுக்கு மேல இருக்காரு மஞ்சுரேக்கர் ஒருத்தர் பாவம், அவர் வீட் சேல உட்கார அவர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல. அமீர் கானுக்கு முன்னாடி வந்து ஷோபினோட வைஃப். ஓகே, அவங்க வந்து சேம் ஹைரார்கி வைஸ் சொல்றேன் நான். 2 சீன் தான் வந்து இருந்தாலும் அவங்க அதை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. வைஃப் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின ஒரு டெஃபினிஷன். நீ கவலைப்படாத ராஜா நான் பாத்துக்கறேன் அப்படினு கணவரை கூட்டி பார்த்தாங்க. வில்லன்னா எப்படி இருப்பான், சுயநலமா வந்து யோசிப்பான். அந்த இத வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கிரீன் டைம் இருந்தாலும் அதை கரெக்டா வந்து அச்சிதா அவங்கள பத்தி ஆக்டிங்லயும் வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. சோ ஷோபின் தான். ஆனா நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா அவரை வந்து இது லியோலையும் எனக்கு இதே மாதிரி ஒரு பழக்கம் வந்தது. யார் நம்ம சஞ்சய் தத் பெரிய வில்லனா, நம்ம அர்ஜுன் பெரிய வில்லனா, அவங்களுக்கு மேல பெரிய வில்லனா, அதே மாதிரி தான் இதுலயுமே வந்து லோகேஷ்கே டவுட் இருந்தா என்னன்னு தெரியல. இவரை கொஞ்சம் பெருசா எழுதுவோமா, இவரை கொஞ்சம் பெருசா எழுதுவோமா, கடைசியா சரி சோபனிக்கு எழுதி போட்டுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் அமீர் கானை வந்து பெரிய வில்லனா கொண்டு வந்து காமிச்சாங்க. ஆனா பெரிய காமெடியா படத்தை ஒப்படாது. நிறைய அவருக்கு பில்டப்லாம் வந்து காமிச்சாங்க. ஸோ நீங்க சொல்லும் போது தான் எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்துட்டு ஒரு மாஃபியா அந்த மாதிரி தானே வந்து காட்டியிருப்பாங்க. சிண்டிகேட் தான். அது சிண்டிகேட், அதாவது இந்த மாதிரி இல்லீகல் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நெட்வொர்க் வச்சு அவங்கள சோ இவர் தான் வந்துட்டு மெயின் வில்லன்ற மாதிரி வந்து இருக்கும். லைக் இவருக்கு தான் வந்து பவர் வந்து நிறைய இருக்கு, இவர் தான் வந்துட்டு நிறைய இல்லீகல் ஸ்டெப்ஸ் வந்து பண்றவருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவில இன்னொன்று எனக்கு இந்த இது வந்து பிடிச்சிருந்தது, அந்த அவருக்கு கீழே டைரக்டா ஒர்க் பண்றவங்க தான் ஆக்சுவலா வந்து பவர் வந்து இருக்குன்றது வந்து ஷோபின் கேரக்டர் மூலமா வந்து நல்லா டெலிவர் பண்ணுவாங்க. அவங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்றாங்க, அவ்வளவுதான். எங்க அது எல்லாமே வந்து தெரிஞ்சு அந்த தான் வந்து நீட்டா காமிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. நாகார்ஜுனா வந்து வில்லன்னா, நாகார்ஜுனா பத்தி பேசவே இல்லைங்க நீங்க. நாகச்சைத்தன்யா படம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நாகச்சைத்தன்யா இல்லைங்க, நாகச்சைத்தன்யா அவர் பையன், அவருக்கெல்லாம் பாஸ் நாகார்ஜுனா. அவர் என்ன மாதிரி ஆக்டர் அவரு. அவ்வளோ பிரதரின் பராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்கல். நீங்க பாக்குறேன்னு சொல்லுங்க. அவரு தெலுங்குல என்னென்ன படம் பண்ணிருக்காரு, தெலுங்கு ஆடிஷன் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா படம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு படம் வந்து பாத்துருக்கேன், அதுலயும் வந்து அவர் வந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் பாத்துருக்கேன். ரச்சகனை பார்க்கல அப்படி நரம்பு படைச்சு இங்க வருமே மேல வருமே, அதெல்லாம் பார்க்கல. இந்த மூவில ஆனா அவருக்குமே அவருக்கு கேரக்டருக்கு அந்த அளவுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்காட்டியும் அவருக்கு என்ன ரோல் வந்து நான் வந்து ரொம்ப ரிச்சா வந்து இருக்கிற மாதிரி குடிச்சிட்டு அப்படியே வந்து லைஃப் வந்து லாவிஷா வந்து இருக்கிற ஒரு பர்சன்ற மாதிரி அவர் கேரக்டர் வெயிட்டேஜ் கொடுக்கல. ஆனால் அவரோட காஸ்டியூம் வந்து நல்லா வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அவருடைய காஸ்டியூம்லாம் என்னுடைய வார்ட்ரோப்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அவ்வளோ சூப்பரான ஒரு வார்ட்ரோப். அதுலேயும் வந்து அவ்வளோ சூப்பராக கேரி பண்ணார் பார்த்தீங்களா. இப்பயும் கூட அவர் பையன் அவர் 2 பேர் பக்கம் வச்சா எல்லாரும் கண்டிப்பா இவருக்கு தான் வந்து வெயிட்டேஜ் இருக்கும். சரி, அவரையும் பத்தி பேசியாச்சு. இன்னும் எதுவும் கருத்துக்கள் சொல்லணுமா இந்த படத்தை பத்தி? இப்போ இந்த என்டையர் மூவிய நீங்க
எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தேன், எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கல அப்படின்றதுலாம் செகண்டரி. ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாலே அது உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா சரி. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே வந்து நடிக்காம இருந்தாலுமே அதுல ஒரு நல்ல கதை வந்து நமக்கு கொடுத்துருங்க. எங்க வந்து பிளாட் ட்விஸ்ட் கொடுக்கணும், ஒரு 2 பிளாட் ட்விஸ்ட் வந்து கொடுத்து அந்த வயலன்ஸ் சீனுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர்ல இருந்த மாதிரி ஒரு 2 வாட்டி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் வச்சாலும் வந்து இது பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா சாரி டு இன்டரப்ட், ஏன்னா ஜெயிலர்ல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி இந்த விஷயம் பண்ணுவாரா அப்படின்னு அந்த ஒரு தலையை வெட்டி பண்ணும்போது அவ்வளவு அசால்ட்டா நிக்கும் போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். அப்பதான் வந்து ஒரு வெறித்தனம் வரும் அந்த படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒண்ணு வச்சாலும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். கிரேஸ் வந்து நம்மளால அதுல புரிஞ்சுக்க முடியுது. ஓகே இவன் வந்து இப்படிதான் மாரல்ஸ் வந்து இப்படி இந்த அளவுக்கு கிரேஸா வந்து ஃபாலோ பண்றாருன்ற மாதிரி. பட் இந்த மூவில வந்து எதையுமே வந்து நம்மளால பிடிக்க முடியல, எந்த கேரக்டர் கூடயும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. நானும் ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கிறேன்ற மாதிரி தான் வந்து எடுத்துருந்தாங்க. அதான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து டீட்டெயிலா எழுதி அவங்களுடைய கேரக்டர் காமிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து லைட் பார்த்துக்க முடியும். நிறைய கேரக்டர்ஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சர்ஃபேஸ் லெவல்ல வச்சு ஷோபின் வெர்ஷன் வச்சுதான் நான் சொல்றேன். அவர் வந்து எப்படி வந்து உள்ள வந்தாரு, மங்காத்தால உள்ள வெளியே மாதிரி அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து எப்படி கேம் ஆடினாங்க, அது மாதிரி மட்டும் தான் நல்லா இருந்திருக்கு அந்த படம். ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். சரி, நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓவரால் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டானா இல்லை. ஆனால் ஒரு லோக்கியோட படம், ஒரு ரஜினியோட படம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் படிச்சேன்னா அதுவும் இல்லை. மேபி ரஜினி நெல்சனோட அந்த கூட்டணியில் ஜெயிலர் 2ல அவர் நெல்சனுடைய ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு ரஜினி படம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோக்கியுமே மறுபடியும் கார்த்தியோட கூட்டணியில் கைதி 2ல அந்த அவருக்கே உரித்தான அந்த காலத்தில் நிறைய சூப்பர் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஸ்டோரி பேஸ் பண்ணி அந்த ஒரு எல்சியூ யூனிவர்ஸ்லேயே இந்த மாதிரி கார்த்தி போன்ற ஒரு மேபி Tier 2 அந்த ஒரு நடிகர்களை வச்சு நல்ல ஒரு கதை அம்சம் கொண்டு ஒரு படம் மட்டும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு எந்த ஆக்டர்ன்றத செகண்டரி அவங்க யோசிக்கணும். ஆமா, ஸோ அந்த மாதிரி லோக்கியும் வந்து கைதி 2ல ஒரு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கலாமா இல்ல என்ன சொல்றீங்களா நீங்க? வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து மெயின் இதே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துருச்சு, பிடிக்கலையா? சரி, ஓகே ஓகே சொல்லிக்கலாம், பிடிக்கலன்னு சொல்லிக்கலாம். லைக் நம்ம இப்போ பேசினதுல வந்து பார்த்தோம்னா நம்ம 2 பேரும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் ரீசனுக்காக தான் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. மெயினாக வந்து நம்ம பிடிக்காததே வந்து ஸ்டோரி லைன் அதில் இல்லாத மாதிரி, ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் இல்லாத மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்குறது அதெல்லாம் வந்து செகண்டரி அப்படின்னு தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட். இப்போ சமீப சோஷியல் மீடியா ரொம்ப வந்த பிறகு படம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறாங்க ட்விட்டர் இதில் எக்ஸில், இப்போ எக்ஸ், யூடியூப், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து படம் மொக்க, படம் சூப்பர், இது மட்டும்தான். ஒன்று வந்து ரொம்ப ராக் பாட்டம் போய் சொல்றது, இல்லாட்டி ரொம்ப ஹையா ஹைப் பண்ணி இதை வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். இப்போ எனக்கு என்னோட ஜென்ரேஷன் வந்து ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் எந்த மூவி பார்த்தாலுமே ரிவ்யூக்காக நான் வேற யாரோ ரிவ்யூ சொன்னாங்க அப்படின்றதுக்காக பார்த்தாலுமே அது என்னோட ஐடியா வந்து அதுல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து யோசிப்பேன். ஓகே, நீங்க என்னோட பார்வையில இந்த படத்தை பாக்குறீங்க நீங்க. ஆனா மித்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஓகே இவன் வந்து ஆன்லைன்ல எப்படி வந்து ரிவ்யூ நல்லா சொல்லியிருக்கான், ஸோ எனக்கும் வந்து இது பிடிச்சிருக்கு, அவங்களோட ஓன் ஒப்பீனியன்ல வந்து இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து அதெல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு நிவேதா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படம் பார்க்க போறீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிவ்யூவையும் பார்க்காதீங்க. மேபி ஓவராலா ஏதாவது ஒரு காமனா ஒரு ஒன் லைன்ல படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் போதும். ரொம்ப டீட்டெயிலாக போய் அலசி ஆராயிரங்கன்னா இந்த வீடியோ எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். இந்த வீடியோலாம் நீங்கள் படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்காதீங்க, படத்தை பார்த்து வந்து பாருங்க, நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு பயாஸ்டா இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஒரு ஒப்பீனியனேட்டட் வெர்ஷனாக பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட எந்த படத்தையுமே பாருங்க. அதுக்கப்புறம் அப்போதான் உங்களுக்கு தெரியும் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஒர்க் ஆகலையா அப்படின்ட்டு. ஸோ நிவேதா வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தவங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தவங்களோட வியூன்னு சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு 2K கிட் இந்த புலி படத்தை எப்படி பார்த்தாங்க, ஒரு 90s கிட் இந்த படத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கூட இந்த வருஷம் எடுத்துக்கலாம் நீங்க. டைட்டில் அப்படி வச்சா நமக்கு போடுவீங்களா? வந்து வீடியோ இவங்க எப்படி ரஜினி வச்சு படம் எடுத்து ட்ரெண்ட் ஆகணும் சொல்லிட்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம கூட பண்ணி அப்படி trend ஆக பண்ணாதீங்களா? ஓகே, இந்த மாதிரி இந்த தம்ப்நெயில்ல வந்து இதை ஃபேக்கா போட்டு ஹைப் இருக்குங்களா, அது மாதிரி அப்படி கூட ட்ரை பண்ணலாம். கூலி 2K கிட்டின் பார்வையில் ஒர்க் அவுட் ஆகிறதா இல்ல 90s கிட்டின் பார்வையில் ஒர்க் அவுட் ஆகிறதா, வாருங்கள் அப்படின்னு போட்டுருவோம். அப்படி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளும் வந்து ஏதாச்சும் இந்த வீடியோ ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியாவது நாங்களும் யூடியூப்ல பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, எப்படி லோக்கியும் ரஜினியும் நம்பிக்கை இருக்காங்களோ அதே மாதிரி நாங்களும் நம்பிக்கையில் இருக்கிறோம். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து சீரியஸாக வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணேன் அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களோட இப்போ நான் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இதில் பேசுகிறது அதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறப்போ நான் யூஸ்வலாக எப்படி வந்து மூவி பார்ப்பேன் அந்த இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை சொல்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆங்கிள்லேருந்து மூவி வந்து பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து பார்க்குறப்போ ஸ்டோரி லைன் தான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் விமனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதையும் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து வந்து பார்ப்பேன். உங்ககிட்ட இருந்து நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து கேட்குறப்போ ஓகே டேரக்டர் மேபி எனக்கு வந்துட்டு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் டேரக்டர் ஒரு ஆக்டர் வந்து பிடிச்சிருந்தா நான் இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இந்த ஆக்டர் வந்து யார் கூடலாம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அது ரொம்பவே வந்து கேட்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஓகே, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஒரு இது பாட்காஸ்ட் வந்து கூட டோட்டலா சொல்லியிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடான வீடியோ. ஆமா, அன்எக்ஸ்பெக்டட். எப்படி நீங்க அன்எக்ஸ்பெக்டடா வார் 2க்கு பதிலா இது கூலி பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வீடியோமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கு. உங்க யூடியூப் சேனல் மேலும் வளர்வதற்கும் கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் வியூவர்ஸ் 1 மில்லியன் வியூவர்ஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 5 மில்லியன் பில்லியன் கூட வரலாம் ரஜினியோட தயவால. ஆமா, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ரஜினிக்கு. ரஜினி ஃபேன்ஸ் பார்த்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இவங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ரொம்பவே வந்து மூவி அதுக்கப்புறம் புக்ஸில் வரு. இப்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து அந்த அளவுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்னா வந்து மூவி பார்க்குற அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. பட் நம்ம ராஜேஷ் அவங்க கூட வந்து இருக்கிறப்போ அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு நானும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ரீசன்ட் டேஸ்னா அந்த மாதிரி மாறின மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னு தெரியல, டெய்லி வந்து ஒரு 2 படம் பார்த்தாதான் வந்து நமக்கு வந்து ஒரு காமா இருக்கிற தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படிதான் லாக்டவுன் ஆக்சுவலாக நான் அப்படிதான் இருந்தேன். 2 படம் மார்னிங் ஒரு படம் நைட் ஒரு படம் பார்த்தா தான் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து நான் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்து நான் இருந்தேன் அங்கேயும். அண்ட் அதை வந்துட்டு என்னால் இவங்க கூட வந்து இருக்கிறப்போ ரிலேட் பண்ண முடியுது. எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வீடியோ க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி 10 நிமிஷம் ஆகுது நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜேஷ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிவேதா. நன்றி அனைவருக்கும்.